வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடக்கு மாகாணத்தில் உள்ள காரைநகர் படகு தளத்தை புனரமைக்க இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் முதலாவது நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் 7ஆம் நாள் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களின் 25வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு எதிர்வரும் 5ஆம் நாள் கடைபிடிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் புதுவருட கொண்டாட்டத்தின் போது வன்முறையில் ஈடுபட்ட 4 வரை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நகர அபிவிருத்தி சபை அதிகாரிகள் தொடர்பில் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. யோஷித ராஜபக்ஷ மற்றும் விமல் வீரவன்ச ஆகியோர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். வர்த்தகர் ஒருவர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட 3 எதிராக முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் உறுப்பினர்களை கட்சியில் மீண்டும் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தெற்கு காசாவில் உள்ள ஹமாஸின் உள்நாட்டு பாதுகாப்பு தலைவரை ஆளில்லா விமான தாக்குதலில் கொன்றதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த வருடம் 3ஆம் உலகப் போர் மூலம் என லண்டனைச் சேர்ந்த ஹிப்னோதெரபிஸ்ட் நிக்கோலஸ் அஜூலா என்பவர் தெரிவித்துள்ளமை அச்சத்தை தோற்றுவித்துள்ளது. தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு மாகாணத்தில் உள்ள காரைநகர் படகு தளத்தை புனரமைக்க இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள காரைநகர் படகு தளத்தை புனரமைப்பதற்காக இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகியுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் 290 மில்லியன் ரூபாய் மானிய உதவியுடன் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2024 டிசம்பர் 14ஆம் நாளன்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் அப்போதைய இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் சேனுகா த்ரேனி செனவிரத்ன ஆகியோரால் கையெழுத்திடப்பட்டு பரிமாற்றிக் கொள்ளப்பட்டது. இதன்படி இலங்கையின் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் காரைநகர் படகு தளத்தை புனரமைக்க இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் தொழிற்சாலை, இயந்திரங்கள், உபகரணங்கள், பொருட்கள், சேவைகள் போன்றவற்றை நிறுவுதல் உள்ளிட்ட குடிமைப் பணிகள் மற்றும் கொள்முதல் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது. இத்திட்டம் முழுமையாக செயற்பாட்டுக்கு வந்ததும் புனரமைக்கப்பட்ட படகு தளம் உள்ளூர் கடல் தொழிலாளர்களின் வாழ்வாதார வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் படகு தளத்தை சுற்றியுள்ள சிறிய நிறுவனங்கள் உட்பட அந்த பகுதியில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். அத்துடன் தரமான மீன்வள பொருட்களின் விநியோகத்தை மேம்படுத்த உதவும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் முதலாவது நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் 7ஆம் நாள் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் முதலாவது நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் 7ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் ஜனவரி மாதம் 7ஆம் நாள் முதல் 10ஆம் நாள் வரை நாடாளுமன்றம் கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் குஷானி ரோஹணதீர குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கடந்த 31ஆம் நாள் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகார குழு கூட்டத்தில் இந்த விடயம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 7ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை 9:30 முதல் 10:30 வரை வாய்மொழி பதிலுக்கான கேள்வி நேரத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. பின்னர் காலை 10:30 முதல் மாலை 5:30 வரை அரசு தரப்பில் 2024ஆம் ஆண்டு மத்திய நிதிநிலை அறிக்கை தொடர்பான ஒத்திவைப்பு விவாதம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொதுச் செயலாளர் தெரிவித்தார். ஜனவரி 8ஆம் நாள் புதன்கிழமை காலை 9:30 தொடக்கம் 10 மணி வரை பிரதமரிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கான நேரமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. பின்னர் காலை 10 மணி தொடக்கம் 10:30 வரை வாய்மொழி பதிலுக்கான கேள்வி நேரத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் விதிமுறைகள், அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழ் ஆணை, பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு முறை சட்டத்தின் கீழ் ஒழுங்குமுறைகள், கேசினோ வணிக சட்டத்தின் கீழ் விதிமுறைகள், துறைமுகம் மற்றும் விமான நிலைய மேம்பாட்டு வரி சட்டத்தின் கீழ் ஆணை, கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழான ஒழுங்குமுறைகள் குறித்தும் விவாதிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
மாலை 5 மணி முதல் 5:30 வரை சபை ஒத்திவைப்பின் போது கேள்விகளுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 9ஆம் நாள் வியாழன் காலை 9:30 தொடக்கம் 10:30 வரை வாய்மொழி பதிலுக்கான கேள்வி நேரத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. பின்னர் காலை 10:30 முதல் 11:30 வரை இலங்கை ஏற்றுமதி மேம்பாட்டு சட்டத்தின் கீழ் ஆணை, சிறப்பு சரக்கு வரி சட்டத்தின் கீழ் உத்தரவு மற்றும் நலன்புரி சலுகைகள் சட்டத்தின் கீழ் அறிவிப்புகள் விவாதிக்கப்பட உள்ளது. எதிர்க்கட்சிகள் முன்வைத்த பிரேரணையின் பிரகாரம் சபை ஒத்திவைப்பு தொடர்பான விவாதத்தை மாலை 5:30 வரை நடத்துவதற்கு இணக்கம் எட்டப்பட்டுள்ளது. ஜனவரி 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை முழு நாளும் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அன்றைய நாள் காலை 9:30 முதல் மாலை 5:30 வரையில் உயிரிழந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான குமார வெல்கம, எச். நந்தசேன மற்றும் டியூடர் குணசேகர ஆகியோருக்கு அனுதாப பிரேரணைகளுக்கு நேரம் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் குஷானி ரோஹணதீர தெரிவித்துள்ளார். மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களின் 25வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு எதிர்வரும் 5ஆம் நாள் கடைபிடிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களின் 25வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு கடைபிடிக்கப்பட உள்ளதாக நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்துள்ளனர். குறித்த நினைவேந்தல் நிகழ்வு எதிர்வரும் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் அமைந்துள்ள கலைத்தூது கலாமண்டபத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டிய அரசியல் என்னும் கருப்பொருளில் யாழ் பல்கலைக்கழக கலை பீடாதிபதி பேராசிரியர் சி. ரகுராமின் நினைவு பேருரையும் இடம்பெற உள்ளது. 2000ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் நாளன்று கொழும்பு நகரில் குமார் பொன்னம்பலம் அவர்கள் அவரது வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஸ்ரீலங்கா அரசு இயந்திரத்தால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். சிங்கள பேரினவாதிகளின் தமிழர் விரோத கருத்துக்களுக்கு சுட சுட ஆணித்தரமான பதில்களை வழங்கி எதிர்வாதம் புரிந்து வந்த குமார் பொன்னம்பலம் அவர்களின் இழப்பின் போது அவருக்கு இரங்கல் தெரிவித்தும் அவரின் போராட்ட பங்களிப்பை நினைவு கூர்ந்தும் தமிழர் தொடர்பு ஊடகங்கள் அஞ்சலி செலுத்தி அவரை கௌரவப்படுத்தியிருந்தன. தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழும் நாடுகளிலும் அவருக்கு அஞ்சலி நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. ஸ்ரீலங்கா அரச படையினரின் தொல்லைகளையும் கடந்து ஆயிரக்கணக்கில் கொழும்பு நகரில் திரண்ட தமிழர்கள் அவரது புகழுடலுக்கு இறுதி அஞ்சலியையும் தெரிவித்திருந்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக குமார் பொன்னம்பலத்தின் துணிச்சலான போராட்ட பங்களிப்பிற்கும் அவரது தமிழ் தேசிய சேவைக்கும் மதிப்பளித்து தேசிய தலைவரால் மாமனிதர் என்ற அதிஉயர் விருது அவருக்கு வழங்கப்பட்டிருந்தமையும் நிறைவு கூறத்தக்கது. யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் புதுவருட கொண்டாட்டத்தின் போது வன்முறையில் ஈடுபட்ட நால்வரை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் புதுவருட கொண்டாட்டத்தின் போது வன்முறையிலும் அமைதியை சீர்குலைக்கும் செயற்பாடுகளிலும் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த 4 ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 2 முச்சக்கர வண்டிகளும் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த 1/1/2025 நள்ளிரவு குறித்த வன்முறை கும்பல் இளைஞர் ஒருவரை கீழே தள்ளிவிட்டு கொடூரமாக தாக்கும் காணொளி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. புத்தாண்டை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பின்னர் யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பேருந்து தரிப்பு நிலையத்திற்கு வருகை தந்த குறித்த கும்பல் ஆபத்தான முறையிலும் வீதியின் குறுக்காக முச்சக்கர வண்டியினை செலுத்தியும் மேற்படி இளைஞர் ஒருவரை தாக்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நகர அபிவிருத்தி சபை அதிகாரிகள் தொடர்பில் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் அதிகாரிகள் தொடர்பில் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடானது நேற்று நகர அபிவிருத்தி அதிகார சபையின் உதவி பணிப்பாளரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையில் உள்ள காவல்துறை தகவல் தொழில்நுட்ப பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 13ஆம் நாள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் ஒரு சிலரால் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அவதூறு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு சிலரது முகநூலில் இணைத்து பகிரப்பட்டும் வருவதாக தெரிவிக்கப்பட்டே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யோஷித ராஜபக்ஷ மற்றும் விமல் வீரவன்ச ஆகியோர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்றைய நாள் முன்னிலையான யோஷித ராஜபக்ஷ 2 மணி நேர வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கதிர்காமம் பகுதியில் உள்ள அரச காணியின் உரிமை தொடர்பான வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முன்னிலையாகியிருந்தார். அத்துடன் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவும் இன்றைய நாள் நிதி குற்றவியல் புலனாய்வு பிரிவில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் முன்னாள் பிரதம பாதுகாப்பு அதிகாரியான மேஜர் நெவில் வன்னி
மணியாராட்சியிடம் கடந்த வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுமார் 4 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வர்த்தகர் ஒருவர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட மூவருக்கு எதிராக முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். கொழும்பு கோட்டையில் கட்டப்பட்டு கைவிடப்பட்ட கிரிஷ் கட்டடத்தில் 5 வீடுகளை கொள்வனவு செய்துள்ள வர்த்தகர் ஒருவர் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட மூவருக்கு எதிராக முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். இந்த முறைப்பாடானது நேற்றைய நாள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீடுகளை கொள்வனவு செய்துள்ளமையில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் கடந்த அரசாங்கத்தின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த அப்போதைய சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் ரவி வித்யாலங்காரவுக்கு எதிராக குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரவி வித்யாலங்கார தன்னிடமிருந்து 750 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு அந்த தொகையை ஏமாற்றியதாக வர்த்தகர் தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார். இது தவிர முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ, திலினி பியூமாலி உள்ளிட்டோரும் குறித்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டுள்ளதாக முறைப்பாட்டாளர் கூறியுள்ளார். இது தொடர்பில் தாம் இதற்கு முன்னர் 7 வழக்குகளை தாக்கல் செய்துள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் 15 தடவைகள் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் உறுப்பினர்களை கட்சியில் மீண்டும் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் மொட்டு கட்சியை நம்பி அதன் பின்னால் சென்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் அரசியல்வாதிகளை மீண்டும் தாய் கட்சியில் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் குறித்த அழைப்பை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஏராளமான முன்னாள் அரசியல்வாதிகள் கடந்த காலத்தில் மொட்டு கட்சியை நம்பி அதன் பின்னால் சென்றிருந்தனர். இதன் காரணமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஓரளவுக்கு பலவீனமடைந்தது உண்மை. எனினும் மொட்டு கட்சிக்கு பின்னால் சென்றவர்களை இன்று அக்கட்சி கைவிட்டுள்ளது. இன்னும் சிலர் அக்கட்சியில் இருந்து ஒதுங்கிக் கொண்டுள்ளனர். அவ்வாறானவர்கள் இன்று தங்கள் அரசியல் எதிர்காலம் குறித்து எந்த ஒரு தெளிவான தீர்மானமும் இன்றி நட்டாற்றில் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளனர். அவர்களை மீண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொள்ளுமாறு நாம் அழைப்பு விடுக்கின்றோம். அதனூடாக சுதந்திர கட்சியை மீண்டும் கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் துமிந்த திசாநாயக்க தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். இனி சர்வதேச செய்திகள். தெற்கு காசாவில் உள்ள ஹமாஸின் உள்நாட்டு பாதுகாப்பு தலைவரை ஆளில்லா விமான தாக்குதலில் கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. தெற்கு காசாவில் உள்ள ஹமாஸின் உள்நாட்டு பாதுகாப்பு தலைவர் என்று அடையாளம் காணப்பட்ட ஹசாம் ஷாவானை ஆளில்லா விமான தாக்குதலில் கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் நேற்று அறிவித்துள்ளது. இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களின் தங்குமிடமான கான் யூனிஸில் உள்ள மனிதாபிமான வலயத்தில் ஷாவான் இருந்தபோது தாக்குதல் நடத்தப்பட்டது. இது குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை தங்களது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. அந்த பதிவில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஹசாம் ஷாவான் கொல்லப்பட்டார். தெற்கு காசாவில் உள்ள ஹமாஸ் உள்நாட்டு பாதுகாப்பு படையின் தலைவர் ஹசம் ஷாவான் கான் யூனிஸில் உள்ள மக்கள் வாழும் பகுதியில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் நேற்று கொல்லப்பட்டார். காசாவில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தாக்குதல்களில் ஹமாஸின் ராணுவ பிரிவுடன் ஷாவான் இணைந்து செயல்பட்டு வந்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வார தொடக்கத்தில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் ஹமாஸ் படைப்பிரிவின் தளபதி அப்துல் ஹாதி சாபா கொல்லப்பட்டார். 2023 ஆண்டு அக்டோபர் 7ஆம் நாள் இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு சபா தலைமை தாங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் 3ஆம் உலகப் போர் மூலம் என லண்டனைச் சேர்ந்த ஹிப்னோதெரபிஸ்ட் நிக்கோலஸ் அஜூலா என்பவர் தெரிவித்துள்ளமை அச்சத்தை தோற்றுவித்துள்ளது. இந்த வருடம் 3ஆம் உலகப் போர் மூலம் என லண்டனைச் சேர்ந்த ஹிப்னோதெரபிஸ்ட் நிக்கோலஸ் அஜூலா என்பவர் தெரிவித்துள்ளமை அச்சத்தை தோற்றுவித்துள்ளது. இவர் ஏற்கனவே கடந்த 2018ஆம் ஆண்டு கொரோனா போன்ற பெருந்தொற்று வரப்போகின்றது, அதில் லட்சக்கணக்கான மக்கள் இறக்க நேரிடும் என கூறியிருந்தார். அதன்படி 2019ஆம் ஆண்டு இறுதியில் கொரோனா பெருந்தொற்று உலகம் முழுவதும் பரவி பேரழிவை ஏற்படுத்திய நிலையில் தற்போது நிக்கோலஸின் கணிப்பு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. அவரது கணிப்பில் மதம் மற்றும் தேசத்தின் பெயரால் மக்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வார்கள், அரசியல் படுகொலைகள் நடக்கும், தீமையும் வன்முறையும் இந்த பூமியை கைப்பற்றும், அதிக மழை, பேரழிவு தரும் வெள்ளம் இருக்கும், இதனால் லட்சக்கணக்கான வீடுகள் சேதமடையும், கடல் மட்டம் வேகமாக உயரும், பல நகரங்கள் நீரில் மூழ்கும், பணவீக்கம் அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் பிரிட்டன் இளவரசர் வில்லியம் மற்றும் ஹாரி இடையே சமரசம் ஏற்படும் என அவர் கணித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.